அன்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணத்தான் நாமினேஷன் பண்ணுறதா சொன்னால. எனக்கு அது தெரிஞ்சிருந்தா அதை நான் வேணாம் தான் சொல்லியிருப்பேன். அப்பாவை நாமினேஷன் பண்ணிருக்கிறது அத்தைக்கு ரிஸ்க்னு நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? கலையரசி அக்கா, அவ்வளவு தூரம் நான் விளக்கம் கொடுத்துமா இன்னும் இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு இவரை எதுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ ரொம்ப நல்லவதாண்டி. நான் நாமினேஷன் பண்ணதை பத்தி இவருக்கும் எதுவுமே தெரியாது. சொல்லியிருந்தா இவர் இந்த ஐடியாவுக்கு ஒத்துட்டு இருந்திருக்கவும் மாட்டாரு. இது முழுக்க முழுக்க நான் மட்டுமே எடுத்த முடிவுதான். உத்தமனை ஆஃப் பண்ணதான் நான் இந்த முடிவையே எடுத்தேன். ஏய், இத பாரு, நீ சொல்ற காரணத்தெல்லாம் இப்போ என்னால ஏத்துக்க முடியல. சும்மா தேவையில்லாம இது ஜனங்களை குழப்பற வேலையா தான் எனக்கு தெரியுது. ஏற்கனவே நலத்திட்டம் உதவி பண்ணதுல அத்தையோட பணத்துல நீ பேரை சம்பாதிச்சுட்டு போயிட்ட. இப்ப தொகுதி முழுக்க உனக்கு இருக்கிற செல்வாக்க நேரடியா பாத்துட்ட. உனக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் துணிஞ்சு அத்தைக்கு எதிரா நாமினேஷன் ஃபைல் பண்ணிருக்க. இதுதானே உண்மை? அத்தை, உங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணம் தான் இருக்கா? நான் உன்னை நம்பினாலும் நீ என்ன நம்பாம தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அத்தை, நீங்க ஜனங்க கிட்ட மிரட்டி ஓட்டு கேட்டதை பார்த்துட்டு மக்கள் தொண்டர் படை அமைப்புல இருந்து உங்களுக்கு எதிரா நாமினேட் பண்றதுக்கு ஆளை ரெடி பண்ற ஐடியால அவங்க இருந்தாங்க. நான் தான் அவங்களையே ஆஃப் பண்ணி நான் எங்க அத்தை கிட்ட பேசுறேன், இனிமே அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன்ல. உங்களுக்கு எதிரா யோசிக்கிறவளா இருந்தா நான் அவங்கள தூண்டி விட்டு அவங்கள ஒருத்தரை நிக்க வச்சிருக்கலாமே. நானே நேரடியா நிக்கிறேனா? பிடி நம்ம கையிலேயே இருக்கணும்னு தான். இல்லனா நிச்சயமா உத்தமன் உள்ள பூந்துருவாரு. எல்லாத்தையும் நான் யோசிச்சுதான் அத பண்ணிருக்கேன். நான் உங்களை ஜெயிக்க வச்சிருவேன் அத்தை, நீங்க நம்பிக்கையா இருங்க. எப்படியெல்லாம் நடிக்கிறடி அத்தை. எனக்கு இப்போ இவன் மேல ஏதோ அக்கா, கன்வின்ஸ் ஆகுறவங்கள தேவையில்லாம ஏன் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க? எதுக்கு அத்தையோட நிம்மதியை கெடுக்குறீங்க? அத்தை, நான் சொல்றேன்ல, நான் சொன்னதை செய்வேன். நீங்க தைரியமா இருங்க.